அனைவருக்கும் இனிய வணக்கம். லண்டன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் எங்கட ஆட்சி உரை சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் வாழும் எழுத்தாளர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் எழுதிய எங்கட ஆட்சி பாகம் 7 இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை ஜெர்மனியில் இருந்து வெளிவரும் வெற்றிமணி அக்டோபர் 2025 இதழில் பிரசுரமானது. ஒரே சித்திரம் எங்கட ஆட்சி பாகம் 7. எழுதியவர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. முந்தி எங்கட ஊரில் மாடு வளர்த்த வைந்த வீடுகளில் அநேகமாக மத்து இருக்கு. தயிரை காலமையில் இந்த மத்தால் கடைஞ்சுதான் வெண்ணி எடுக்கிறவ. வெண்ணி எடுத்து மிஞ்சிற கொழுப்பில்லாத தயிரைத்தான் மோர் என்று சொல்லுறவ. எங்கட ஆட்சி கையால் தான் 2 உள்ளங்கைகளுக்கும் இடையில் மத்தை பிடிச்சு கடைகிறவ. சிலர் மத்தை சுற்றுறதுக்கு கயிறை பாவிக்கிறவ. எங்கட வெளிநாட்டில் உள்ளவ ப்ரோசஸரில் போட்டு அடித்தா டக்குண்டு வெண்ணெய் பிரிக்கலாம், மத்தால் கடைகிறது வீண் வேலி என்று வினம். எங்கட ஆட்சி மத்தால் தயிர் கடைகிறது உடம்புக்கு நல்ல பயிற்சி என்றுவா. கை தசைகளுக்கு நெஞ்சு தசைகளுக்கு நல்ல பயிற்சி என்றுவா. குறிப்பாக பெண்டுகளுக்கு முலை தொய்யாது, முலை சம்பந்தமான கண்ட வருத்தம் ஒன்றும் வராது என்றுவா. ஆட்சி சொல்கிறது உண்மைதான். ஏனென்றால் அவ கடைசி வரையும் உள்சட்டை என்ற பிரா போடாமல் இருந்தவ. உண்ணான அவவுக்கு அது தேவைப்படையில்லை. அது மட்டுமில்லை, குந்தி இருந்து மத்தால தயிர் கடைகிறது இடுப்புக்கு காலுக்கெல்லாம் நல்ல பயிற்சி. மூட்டு வருத்தம் வராது, இடுப்பு எலும்பு நல்ல பலமாக வரும். இப்படி இடுப்பு நல்ல பலமாக இருந்தால் வயிற்றில் பிள்ளை இருக்கேக்க பேரமாக இருக்காது. அதோட கஷ்டப்படாமல் பிள்ளை பெறலாம் என்றுவா. முந்தி இப்படி பலதும் பத்துமான வேலைகளை வீடு வழியை செய்தபடியால் முந்தி எங்கட பெண்டுகள் நல்ல ஆரோக்கியமாக மட்டுமில்லை, 5-6 பஞ்சிப்படாமல் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கினவை என்றவர் அப்போ. இப்போ உண்டை பெறுகிறதுக்கே முக்கண்டு முக்கீனம் என்றவர். இந்த தயிரால் மத்து கடைகிற விஷயம் எங்கட புராணத்திலேயும் வருகுது. தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பாவிச்சு பாற்கடலை கடையேற்க அவங்கள் போட்டி போட்டு கடைஞ்ச வேகத்தில் வாசுகி ஏலாம நோவில கத்தி நஞ்ச கக்கினதென்றும் அந்த நஞ்ச சிவபெருமான் தன்ற கண்டம் என்ற கழுத்தில் எடுத்து வச்சவராம். அதாலே அவற்றை கழுத்து நீலம் பாரிச்சிருந்ததால் திருநீல கண்டர் என்று பெயர் வந்ததுண்டு முந்தி அப்போ சின்ன வயசில் சொன்ன ஞாபகம் இருக்குது. திருநீலகண்ட பதிகம் பாடினா வருத்தங்கள் குறையும். தற்செயலா வருத்தங்கள் வந்தாலும் அந்த வருத்தங்களால் வார விளைவுகள் குறையும், இல்லாட்டில் இல்லாமல் போகும் என்றது சைவர்களின் நம்பிக்கை என்று ஆட்சி நடுகவும் சொல்லுறவர். இந்த பாற்கடலை கடைஞ்ச கதையை இளங்கோவடிகள் நல்ல வடிவா சொல்றார் என்று அப்பு சொன்ன ஞாபகம். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கிய கை அசோதையார் கடைகைத்தாற் கட்டுண்கை மலர்கமல உந்தியாய் மாயமோ மருட்கைத்தே. உந்த கதையை கம்பரும் மத்து மந்தரம் வாசுகி கடை கயிறு அடை தோன் மெத்து சந்திரன் சுராசுரர் வேறு வேறு உள்ள கொத்து 2 பால் வலிப்பவர் ஓடதி கொடுத்து கத்து வாரிதி மறுகுற அமிழ்து இளக்கடைமின் என்று அகலிகியை பற்றி கதை கேட்க கதைக்கிறார் என்று ஆட்சி சொல்கிறவர். கம்பர் இன்னும் கன இடங்களில் இந்த மத்து பற்றிய விஷயங்களை கதைக்கிறார்.
இது மாதிரி மத்து பற்றிய செய்திகள் சீவக சிந்தாமணி மாதிரி பழைய இலக்கியங்களில் இருக்கண்டு எங்கட ஆட்சி சொல்கிறவன். நாங்கள் இப்போ மறந்து போன விஷயங்களில் இந்த மத்தும் உண்டு. இப்பத்தே பெடிபட்டியலை மத்து என்றால் என்னென்று தெரியுமோண்டு கேட்க அதுகள் தெரியாமல் மொழி கேட்க போட்டு மொத்த வேணும் போல இருக்கும். இதுவரை நீங்கள் கேட்டது உரைச்சித்திரம் எங்கட ஆட்சி பாகம் 7. எழுதியவர் கேரைக்கவி கந்தையா பத்மானந்தன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.